தெல்லவிலாம், அதாவது அரசியல் தெரியாதவங்க, கூமுட்டைங்க, கிணத்து தவளைங்க என்னமாச்சும் உட்காந்து பேசுவாங்க. ஈரானுக்கு வந்து அகிதா சரியில்லை, அவன் ஷியா, அவன் இதெல்லாம் கூமுட்டைங்க பேசுற பேச்சு நான் சொல்லுவேன். கிணத்து தவளைகள் பேசுற பேச்சு. உலகளாவிய இந்த அரசியல் சூழ்ச்சியில் அறிஞ்சவங்க இப்ப பார்த்து சந்தோஷப்படுவாங்க, ஈரானுக்காண்டி சந்தோஷப்படுவாங்க. உலகளாவிய அரசியல் சூழ்ச்சி என்னென்ன அரசியல் பண்ணிட்டு இருக்கான், இஸ்லாத்தை எப்படி தடை போட்டுட்டு இருக்கான், இஸ்லாத்தை எப்படி அநியாயம் பண்ணிட்டு இருக்கானுங்க, இஸ்லாத்தை வளர விடாம, முஸ்லீம்களை வளர விடாம, முஸ்லீம் நாடுகளை வளர விடாம என்னென்ன அநியாயம் பண்ணிட்டு இருக்காங்க யூத நஸ்ரானிகளும். இதெல்லாம் விசாலமான விரிவான ஆராய்ச்சி சிந்தனையோடு பார்த்தவர்களால் இந்த ஈரான் செய்யக்கூடிய இந்த காரியங்களை இப்ப சந்தோஷப்படுவாங்க. அவன் அக்கிதா லொட்டு, அவன் தலப்பா சரியில்லை, அவன் போட தொப்பி சரியில்லை, அவன் தாடி சரியில்லை, இப்படிலாம் கிறுக்குத்தனமா பேசிக் கொண்டிருக்க மாட்டார்கள். வேதனையா இருக்குது பார்க்கும்பொழுது. இதையும் நான் சொல்லுவேன், ஒரு வகையில் யூதருடைய சூழ்ச்சி தான் இது. எப்படி அரபு நாடுகளை பிரித்தார்களோ, சூழ்ச்சி செய்த அரபு நாடுகளை பிரித்தார்களோ, சூழ்ச்சி செய்த அரபு நாடுகள் அதிகாரத்தை மறைத்தார்களோ, முடக்கினார்களோ, அது போன்று ஆன்மீக ரீதியாக உலக மக்களுடைய சப்போர்ட் ஈரானுக்கு வந்துவிடக்கூடாது, உலக மக்களுடைய துவா ஈரானுக்கு வந்துவிடக்கூடாது என்று யூதர்கள் செய்யக்கூடிய சூழ்ச்சி தான் இந்த ஷியா சுன்னியுடைய ஃபித்னாவை பெருசாக்கி, அவன் இதுக்கு முன்னாடி உலமாக்களை கொண்டு இருக்கான், இதுக்கு முன்னாடி எத்தனை ஆயிரக்கணக்கான முஸ்லீம்களை கொண்டு இருக்கான், ஈரான் அங்க அப்படி பண்ணிருக்கான், இங்க இப்படி பண்ணிருக்கான், அவன் ஷியா கொள்கை பயா கொள்கை எல்லாருக்கும் ஷியா கொள்கை நமக்கு எந்த உடன்பாடு கிடையாது. ஷியா கொள்கை வழிகட்ட கொள்கை. இந்த நேரத்திலே அந்த ஈரானை பாதுகாப்பதற்கு பலஸ்தீனுடைய கை முடங்கி போன, கால் முடங்கி போன, டியூமர் ஏற்பட்டிருக்கக்கூடிய மூளைச்சாலை பாதிக்கப்பட்ட இந்த மாதிரி குழந்தைகளுடைய துவா போதாதா ஈரானை பாதுகாப்பதற்கு? லட்சக்கணக்கான குழந்தைகள் இந்த அநியாயங்களை பார்த்தவர்கள், நான் கசால் நேரடியாக போய் பார்த்திருக்கிறேன். இந்த அநியாயங்களை பார்த்தவர்கள் கசால பாதிக்கப்பட்டு கை முடங்கி, கால் முடங்கி, கை உடைஞ்சு, கையை இழுத்துக்கிட்டு, காலை இழுத்துக்கிட்டு பைத்துல் முகத்தஸ் வாசல் ஆயிரக்கணக்கான மக்கள் பிச்சை எடுத்து கிடப்பாங்க. இதெல்லாம் பார்த்தவங்களுக்கு ஈரானுக்கான துவா செய்வாங்களா, பத்வா செய்வாங்களா? ஈரான் நொட்டு சரியில்லை, லொசுகு சரியில்லை, அவன் அக்கிதா சரியில்லை, அவன் அதை சொல்றான், இதை சொல்றான், அவன் அப்படிலாம் சொல்லத்தான் செய்யறான், இல்லைன்னு சொல்லல. அவனுடைய கேடுகட்ட கொள்கையா இருக்கட்டும், மோசமான அக்கிதாவா இருக்கட்டும், இந்த நேரத்தில் பேச வேண்டிய விஷயமா இதெல்லாம்? இந்த நேரத்தில் பேச வேண்டிய விஷயமா? அருமைக்குரியவர்களே, ஈரானுக்காண்டி துவா செய்யுங்க, அவனுடைய ஹிதாயத்துக்கு துவா செய்யுங்க. ஏன் உங்க துவா மேல உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா? யாரெல்லாம் ஈரான் நல்ல ஹிதாயத்தை கூட அல்ல, அவன் நல்ல தைரியத்தை கொடுத்த மாதிரி ஹிதாயத்தை கூட அல்ல. இன்னைக்கு அழிவார சக்திகள், அநியாயக்கார சக்திகள், ரவுடிகள் யூசர் நஸ்ரானியுடைய கண்ணில் விரல விட்டு ஆட்டிட்டு இருக்கான். அல்லா அந்த அளவுக்கு தைரியத்தை கொடுத்தாரப்பே, அவனுக்கு நேர்வழி கூடிய அல்லா, ஹிதாயத்தை கூடிய அல்லா, துவா செய்யுங்க. இது குறை சொல்ல நேரம் ஈரான அல்லாஹ் எவ்வளவு பெரிய காரியம் செஞ்சுட்டு இருக்கான். அவன் மனப்பூர்வமா ஈரானுக்கு துவா செய்ய வேண்டாமா? நம்ம யாரும் ஆயத்துல்லா ஹுமேனி, அலி ஹுமேனி எல்லாரும் தலைவர் ஆயத்துங்க, அவரை ஹலீஃபாவை ஏத்துங்க, அவரை பைய செய்யுங்க, யாரும் சொல்லல. அவரோட நேர்வழிக்கான ஹிதாயத்தை துவா செய்யுங்க. எந்த பொட்ட மேல தைரியம் இல்லையே, அரபு நாட்டு எந்த பொட்ட மேல தைரியம் இல்லையே. நாங்க குசுட்டா கூட சவுதி கிட்ட குசு விடுவோம், பெருனா பெற பார்த்தாலும் சவுதியை பார்த்தா பெற பார்ப்போம், நாங்க சவுதியை பார்த்தா பெருனா கொண்டாடுவோம், எல்லாம் சவுதிக்கு முட்டு கொடுக்கக்கூடிய எவனுக்கு அந்த தைரியம் வரலையே. அவனுக்கு அல்லாஹ் தைரியத்தை கொடுத்திருக்கானே, வீரத்தை கொடுத்திருக்கானே.